போன வருஷம் போக்கோட M6 Pro நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே one of the most recommended phones னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா நல்ல பிரைஸ்க்கு நல்ல ஸ்பெக்ஸும் கொடுத்திருந்தாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சேல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த போன் 10,000 கீழ சூப்பர் வேல்யூ இருந்தது. அண்டர் 10,000 rupees எந்த லிஸ்ட் நீங்க பாத்தீங்களானோ அந்த போக்கோ M6 Pro கண்டிப்பா இருந்திருக்கும். அதோட அப்கிரேட் வந்துருச்சுங்க, போக்கோ M7 Pro. அண்ட் இதுல நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரைஸும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் வர்த்தான பிரைஸ் தான், அண்டர் 15,000 rupees தான். சரி, என்னெல்லாம் விஷயம் புதுசா இருக்குன்னு போக்கோ M7 Proல நான் அன்பாக்ஸ் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க, இன்க்ளூடிங் ஆப்டிக்கல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர். அதாவது ஆஃப் கோர்ஸ் நிறைய இன்னும் விஷயம் இருக்கு, அதை பத்தியும் பேசுவோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாண்டர்ட் yellow அண்ட் பிளாக் போக்கோ பாக்ஸ் தான். 10 விஷயம் தான் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கீங்க. ஆப்வியஸ்லி அசெம்பிள்டு இன் இந்தியா, விச் இஸ் வாட் தே மீன். லிட்டை திறந்தோடனே இன்னொரு பொட்டி இருக்கு உள்ளுக்குள்ள. அந்த பொட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிம் கார்டு டூல் இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இருக்குது, குவிக் ஸ்டார்ட் கைட் ஆக்சுவலி, அண்ட் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ் வந்து பேசிக் சிலிகான் கேஸ் இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டி சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பிளாக் சிலிகான் கேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி பிளாக் இல்லை, கிரேன்னு சொல்லலாம், டார்க் கிரேன். வெரி நைஸ். ஃபோனை சைடில் வைப்போம். அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க, விச் இஸ் வெரி வெரி நைஸ். ப்ளஸ் ஒரு Type A to Type C கேபிளும் கிடைச்சிரும். Alright, it's time to take a look at the phone. Ooh, very nice. நல்லா இருக்குங்க லுக்கு பார்க்கிறதுக்கு. உங்களுக்கு பெரிய ஒரு கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க இங்க. ஆஃப் கோர்ஸ் இதுல டுவல் கேமரா செட்டப் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா தான் இம்பார்ட்டன்ட், செகண்டரி கேமரா வந்து ஓகே கேமரா தான். அது என்ன கேமரான்னு சொல்றேன் நான் கண்டிப்பா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா போக்கோ M6 Proல இந்த கிளாஸ் பேக் எடுத்துட்டு இவங்க பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டுவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால ஒரு ஃபீல் நல்லா இருக்குங்க இது. ஆக்சுவலி எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டுவல், ஒரு பிளெயின் ஃபினிஷிங் இருக்கு, ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷிங் இருக்கு. ஸோ இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சைட்லயும் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் ஃபுல்லா. இங்க வந்து பவர் பட்டன் கிடைச்சிரும். அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் இருக்கு. அண்ட் மேல நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ இது என்ன இப்படி அலைன் பண்ணிருக்காங்க, தப்பா அலைன் பண்ணிருக்காங்க, மிஸ் அலைன் பண்ணிருக்காங்க, சிமெட்ரியே இல்ல. ஒரு ஹெட்போன் ஜாக் இருக்கு, இங்க ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு, ஒரு மைக் இருக்கு. கீழ நீங்க பாத்தீங்கன்னா Type C 2.0 போர்ட் கிடைச்சிரும். இன்னொரு ஸ்பீக்கர்ஸ், ஆஃப் கோர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. அப்புறம் மைக் இருக்கு. அது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஒண்ணுமே இல்ல. ஒரு தடவை சிம் கார்டு ட்ரேவை வந்து கழட்டி பார்த்துடலாம். அலைன்மெண்ட் வந்து பட்ஜெட் ஃபோன்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மிஸ்அலைன்டா இருக்கிறதுனால ஒரு மாதிரி I prefer good alignment உண்மை சொல்லணும்னா. ஓகே, ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் நைஸ். இந்த கேஸையும் போட்டு காட்டிடுறேன் நான் குவிக்லி. ஆல்ரைட், வாவ், திஸ் இஸ் வெரி, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கேஸ் கொடுக்குறது வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட்டட். இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அதுவும் இந்த கேமரா மாடியூலுக்கு இந்த கேஸ்ல வந்து ஒரு லிப் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸ்டைல் நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேர்ட் பார்ட்டி கேஸ் வாங்கணும்னு அவசியமே வராதுங்க உங்களுக்கு. குட் ஜாப் போக்கோ, வெரி நைஸ். பிரைஸுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க. ஃபோன் பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா தான் இருக்கு ஓரளவுக்கு. உள்ள பெரிய பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரி பத்தி சொல்றேன் கண்டிப்பா. பட் வெயிட் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் அபவுட் வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 190 இல்ல 200 கிராம்ஸ் இருக்கும். 200 இல்ல 195 நினைக்கிறேன் நான். அண்ட் இட்ஸ் உண்மை எனக்கு வெயிட் தெரியாது ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா. பட் பெரிய ஃபோனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கு, பார்க்கலாம். ஓ நோ, இட்ஸ் ஆக்சுவலி லோவர், 189.8 கிராம்ஸ், 190 கிராம்ஸ் தான். ஆக்சுவலி டிசைனில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கிறதால வெயிட் கம்மியாக இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி வெரி குட். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா IP64 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து பழைய Gorilla Glass 3 யூஸ் பண்ணுவாங்க. Gorilla Glass 5 பழசு தான், பட் இட் இஸ் பெட்டர் தென் Gorilla Glass 3. ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணி பார்த்துடலாம். இப்போ லெட்ஸ் டூ அ குயிக் டிராப் டெஸ்ட். எங்கே செல்லும் இந்த பாதை பாருங்க, ஒன்றும் வாங்கல. உண்மையை சொல்றேன், நான் பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான் இது. கம்பெனி கொடுக்குற ரிவ்யூ யூனிட். இதை வந்து நிறைய பேர் நீங்க கேட்குறீங்க, இல்ல நீங்க கிரவுண்ட்ல போட்டு பாருங்க, இல்ல ரோட்ல போட்டு பாருங்க, அப்பதான் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா ரிவ்யூ யூனிட் உடஞ்சு போயிருங்க. வி கான்ட் டூ தட். இதுக்கப்புறம் பீரோல் வேற ஷூட் பண்ணோம். ஆல்ரைட், சைடுல வந்துச்சு, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். பட் ஆஃப் கோர்ஸ் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன்ஸ்லாம் ஒரு பேசிக் டிராப் டெஸ்ட் கண்டிப்பா தாங்கிடும், பிரச்சனை இல்லை. பட் நீங்க வந்து ரோட்ல எடுத்துட்டு போகும்போது பைக்ல இருந்து கீழே வந்துச்சுன்னா glass will break. Alright, டிசைன் பொறுத்த வரைக்கும் I like it. டிசைன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் கொடுத்திருக்காங்க, which is very very good. நான் சொன்ன மாதிரி 3.5 ஹெட்போன் ஜாக் இருக்கு, இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா Type C போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. So everything that you need is there, which is nice. Okay, so இப்போ டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். டிஸ்ப்ளேல நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. So டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.67 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க and bezels சின்னதா இருக்குங்க. For a budget phone, this is very good looking display, very
டைனி பஞ்ச் ஹோல்னு கொடுத்திருக்கனால ஒரு நல்ல ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கிடைக்குது உங்களுக்கு. ஓவர் 92% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்குதுங்க. ஓகே, டிஸ்ப்ளே இஸ் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா டிஸ்ப்ளே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ 6.67 inch GOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க அண்ட் இட்ஸ் 120 Hz refresh rate உள்ள டிஸ்ப்ளே வேற. ஸோ தட்ஸ் வெரி குட். பட் ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க HDR சப்போர்ட் வந்து உங்களுக்கு யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் கிடைச்சிருங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஜெனரலி HDR பிளேபேக் வந்து நிறைய ஆப்ஸ்ல வராது, நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வரவே வராது, பட் யூடியூப்லயும் வராது நிறைய போன்ஸ்ல. ஆனா போகோ அந்த விஷயத்தை கரெக்டா பண்ணிருக்கிறதுனால ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. HDR விஷயத்துல போகோ எவ்ரி டைம் இட் கெட்ஸ் இட் ரைட். ஸோ குட் ஜாப். டிஸ்ப்ளே குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட்ங்க. 120 Hz refresh rate நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, நோ ப்ராப்ளம் வாட்ஸ்எவர். அது மட்டும் இல்ல, இந்த டிஸ்ப்ளேல வந்து நீங்க HDR வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 2100 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க வெளிய சூரிய வெளிச்சத்துல எடுத்துட்டு போகும்போது கூட இந்த போன்ல உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருக்கு. சூப்பர், குட் ஜாப் போகோ. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்டிக்கல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளேல எந்த AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலும் ஆப்டிக்கல் இருக்கணும் அண்ட் இந்த போன்ல ஆப்டிக்கல் டிஸ்ப்ளே இருக்கு. அது மட்டும் இல்ல, Xiaomi போன்ஸ்ல போகோ போன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு நீங்க ஹார்ட் ரேட் கூட மெஷர் பண்ணிக்கலாம், which is a very very good thing. ரொம்ப அக்யூரேட்டால இருக்காது, பட் இட்ஸ் நைஸ். சோ டிஸ்ப்ளேஸ் ஆஃப் கோர்ஸ் வெரி குட், பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் Dolby Atmos இருக்கிறதுனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டில தாறுமாறா இருக்கு. சரி, உங்களுக்கு வால்யூம் கம்மியா தோணுதுன்னா நீங்க 300% வரைக்கும் வால்யூம் என்ஹான்சர் பண்ணி வால்யூம் கூட கூட்டிக்கலாம். கேட்டு பாருங்க, இட் சவுண்ட்ஸ் வெரி வெரி குட். ஒரு பட்ஜெட் போனுக்கு இதோட ஸ்பீக்கர் இஸ் நைஸ். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தேவையான ப்ளூடூத் ஹை-ரெஸ் கோடெக் சப்போர்ட்டும் இதுல கிடைச்சிரும். உங்களுக்கு LHDC LDAC ரெண்டுமே இருக்குங்க. சரி, டிசைன் டிஸ்ப்ளே ரெண்டுமே ஆக்சுவலி நல்லா வச்சிருக்காங்க. சரி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா MediaTek Dimensity 7025 Ultra சிப் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் இஸ் சிமிலர் டு Snapdragon 6 Gen 3, Snapdragon 695, Unisoc T760. நம்ம G35 ல பார்த்தல அதே சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். சோ Antutu ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 4.8 lakh வரைக்கும் உங்களுக்கு Antutu ஸ்கோர் கிடைச்சிரும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா Geekbench கூட இட்ஸ் நாட் டூ பேட், கிட்டத்தட்ட 1000 சிங்கிள் கோர் அண்ட் 2200 மல்டி கோர் கிடைச்சிரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போன் வந்து கேமிங்க்கு இட்ஸ் நாட் டூ பேட். 7025 Ultra ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. ஏன்னா COD ல ஹை மேக்ஸ் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன். சோ COD நீங்க விளையாண்டீங்கன்னா, COD மொபைல் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 FPS கிடைச்சிரும், நாட் a problem. அண்ட் BGMI கூட நீங்க 40 FPS எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்க ஜென்ஷன் கூட விளையாடி பார்த்தோம். ஜென்ஷன் விளையாடுற போன்ல இது கிடையாது, பட் ஸ்டில் நாங்க விளையாடி பார்த்தபோது எங்களுக்கு 33 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது, which is not too bad at all. So overall performance வந்து ஓஹோ ஆஹான் இல்லனாலும் it is good enough. Under 15,000 க்கு it is one of the good performance னு சொல்லலாம். சரி, அப்போ RAM டைப் பத்தி சொல்லவே இல்லை அப்படி கேட்டீங்கன்னா, ஓகே, RAM வந்து உங்களுக்கு LPDDR4X RAM டைப் கொடுத்திருக்காங்க, UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க அண்ட் ரெண்டு வேரியன்ட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியும். பேசிக்கலி 6128GB இருக்கு, அந்த வேரியன்ட் தான் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 8256GB வேரியன்ட் இன்னொன்னு இருக்கு. அப்புறம் கேமர்ஸ்க்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போக்கோ பண்ணிருக்காங்க. என்னன்னா 7820.5mm கிராஃபைட் ஷீட் கொடுத்திருக்காங்க, which means நீங்க வந்து சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சூடெல்லாம் ஆகாது கண்டிப்பா போன். இன்ஃபேக்ட் ஆகல, நாங்க டெஸ்ட் பண்ணும்போது இந்த போன்ல சுத்தமா சூடு ஆகலங்க. சோ கேமிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a decent phone definitely. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய 5110 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க, plus 45 watt சார்ஜிங் இருக்கு. சோ பேட்டரி லைஃப் கூட நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது it was very very good. and 45 watt சார்ஜிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போனை வந்து 0 to 100 about 1 hour குள்ள பண்ணிரணும். 1 hour to 5 minutes 1 hour 10 minutes குள்ள பண்ணிரணும் கண்டிப்பா. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 7 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு நாங்க நம்புறோம், பட் இட்ஸ் ஓகே, நாட் டூ பேட். Airtel Jio works fine, ரெண்டுமே சப்போர்ட் இருக்கு. SA NSA both work. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, dual band Wi-Fi இருக்கு, 5.3 Bluetooth கொடுத்திருக்காங்க, NFC கிடையாது. alright, இப்போ சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து HyperOS 1.0 based on Android 14 கொடுத்திருக்காங்க. அப்புறம் போகோ என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா they will give 2 years of software updates plus 4 years of security updates. so 2 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா Android 15 Android 16 உங்களுக்கு கிடைச்சிரும். ஆக்சுவலி 2 years அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். Android 15 16 தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கிடைக்காது உங்களுக்கு. இன்ஃபேக்ட் Android 16 இந்த வருஷமே லான்ச் ஆயிடுச்சு இல்ல, சோ அப்போ Android 16 கிடைக்குமா தெரியல. let's see. all right, so quickly bloatware விஷயம் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பபிள் ஷூட்டர் 2 கேம் இருக்கு, பிளாக் பிளாஸ்ட் பிளாக் பசில்னு 2 கேம் கொடுத்திருக்காங்க, டஸ்ட் செட்டில்னு ஒரு கேம் இருக்கு, ஜுவல்ஸ் பிளாஸ்ட்னு ஒரு கேம் இருக்கு, Netflix LinkedIn எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால். Netflix LinkedIn பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னேக் ஜோன் IO ப்ரீ இன்ஸ்டால், Snapchat Spotify ப்ரீ இன்ஸ்டால், The Word Cleaner ப்ரீ இன்ஸ்டால், Tile Fun ப்ரீ இன்ஸ்டால், எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. bloatware விஷயத்துல நிறைய ஆப்ஸ் இருக்கு. of course ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குவிக்லி காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து நீங்க பபிள்
பபிள் ஷூட்டரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண விரும்புறீங்கன்னா யூ கேன் டூ தட். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சாஃப்ட்வேர் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து போக்கோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஸ்பேஸ் மாதிரி ஃபீச்சர், கால் ரெக்கார்டிங், ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இருக்கு, மெமரி எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6GB வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர்ச்சுவல் ட்ராமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் வேணுங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பட்ஜெட் ஃபோனில் இருக்கிற வேண்டிய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இதில் கிடைச்சிரும். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் Android 15 இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குல்ல, ரைட்? எஸ். ஃபைனலி கேமராஸை பற்றி பேசலாமா? நான் சொன்ன மாதிரி பிரைமரி கேமரா வந்து 50MP சோனி லிட்டியா 600 சென்சர் வித் OIS அண்ட் EIS கொடுத்துருக்காங்க, which is superb. ஆனால் செகண்டரி சென்சர் வேஸ்ட். போர்ட்ரேட் லென்ஸ், AI லென்ஸ் என்னமோ சொல்றாங்க, யூஸே கிடையாது அதுக்கு. ஃப்ரண்ட்லயும் நல்ல கேமரா கொடுத்திருக்காங்க, 20MP கேமரா. உண்மையா சொல்லணும்னா we are actually very impressed with the camera. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஓவரால் இந்த போனை பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸான போன் கிரியேட் பண்ண பார்த்திருக்காங்க. எனிவே நாங்க 50MP பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க போட்டோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு. டீடைல்ஸ் தேவையான அளவு டீடைல்ஸ் இருக்கு, அதுக்கு மேலேயே இருக்கு. பிளஸ் ஸ்கின் டோன்ஸ் ஓரளவு பரவாயில்ல, போட்டோஸ் பார்க்கறது நல்லா இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ குட். லோ லைட் கூட பரவாயில்லைங்க, OIS கொடுத்திருக்காங்க. லோ லைட் இஸ் நைஸ். செல்ஃபிஸ் இன்ஃபேக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே பாருங்க. வீடியோ ரெக்கார்டிங் விஷயத்துல வந்து உங்களுக்கு 1080p 30 fps தான் கிடைக்கும். பிரைமரி கேமராவும் செல்ஃபி கேமரா வச்சு யூ கேன் டேக் a look at that also. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் இல்லாதது வந்து ஒரு லெட் டவுன் தான். பட் கொடுத்திருக்க கேமரா செட்டப்ல நல்ல அல்காரிதம் கொடுத்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க எல்லா போட்டோஸ் வீடியோஸையும் நாங்க வந்து ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல காமெண்ட் செக்ஷன்ல. பை தி வே டிஸ்ப்ளே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா POCO M7 Pro ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லுவேன். 15,000 கீழே உங்களுக்கு பிரைஸ் வந்துடணும். 6GB வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 14,000 வந்துரும் நான் நம்புறேன். அண்ட் சேல் சீசன்ல வந்து கண்டிப்பா அது 11,000 12,000 வந்துரும். அண்டர் 10,000 போச்சுன்னா அப்போ வந்து கண்டிப்பா கண்ணை மூடி வாங்கிருங்க. பட் இப்போவே வாங்குறதுக்கு இட் இஸ் நாட் டூ பேட் அ சாய்ஸ். போக்கோட ஃபோன்ஸ் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கும். ஆனா இந்த தடவை வந்து அவங்க இந்த POCO M7 Proல கேமராவும் நல்லா கொடுத்திருக்காங்க, டிஸ்ப்ளே நல்லா கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே, கேமரா, பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி குட். பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குங்க. இட்ஸ் நாட் பேட் ஆர் எனிதிங், பட் இட்ஸ் நாட் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு Dimensity 7300 கிடைச்சிரும். பட் ஸ்டில் POCO M7 Pro ரெக்கமெண்டட். கண்டிப்பா நீங்க வந்து இதை எங்க லிஸ்ட்ல பாப்பீங்க. திஸ் வில் பி under 15,000 one of the recommended phones இருக்கும் கண்டிப்பா. So what do you guys think of POCO M7 Pro? பிடிச்சிருக்கா பிடிக்கல கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடு கிளிக்கு Trakin Tech தமிழ்.